மற்றவருடைய அனுபவங்கள் நமக்கு பாடம் சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட தன் அனுபவங்களை ஷேர் பண்ணிக்க போகிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்க்கலாமா? குட் மார்னிங். காலை வணக்கம் ஸ்ரீவித்யா. இன்னைக்கு நம்ம காலை மணலில் சந்திக்க இருக்கிற முக்கிய பிரமுகர் மழலை கல்வி பயிற்சி நிபுணர் திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள். குட் மார்னிங். வணக்கம். இப்போ ஒரு மழலை கல்வி பயிற்சி நிபுணராக இன்றைக்கி எங்களுடைய காலை மணலில் சந்திக்கிறோம். குழந்தைகளுக்கு வந்து ஒரு 3 மாதத்துலேருந்தே அவங்களுக்கு ஒரு முறையான ஒரு பயிற்சிகள் கொடுத்தா அவங்களுடைய அறிவுத்திறன் வளரும் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்டாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு வயசுலேயே வந்து ஒரு 5 வயசுக்குரிய ஒரு குழந்தைக்குரிய அறிவு வந்து பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அந்த கான்செப்ட் இருக்குது. போல் இந்த கான்செப்ட் தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த மழலை கல்வி பயிற்சி முறை அப்படிங்கிறது என்ன, இது எங்கே முதல்ல ஆரம்பித்தாங்க? இந்த மழலை கல்வி பிலடெல்ஃபியா யூஎஸ்ஏல டாக்டர் கிளென் டோமான் என்ற ஒரு டாக்டர், அவர் படிக்கும் காலத்திலேயே மூளைக்கு ஒரு பயிற்சியாக இப்படி ஒரு பாடத்திட்டத்தை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தார். அதுக்குள்ளே அவர் வார் வெட்டர்னா வாரில் ஜாயின் பண்ணிட்டார். அப்போது செகண்ட் வேர்ல்டு வார். அப்போது நிறைய மூளை வளர்ச்சி குறைஞ்ச குழந்தைங்கள போட்டுட்டு எல்லோரும் தப்பிச்சு போகிறாங்க. அப்போ அவருக்கு மனசு கஷ்டமாகி அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூட் ஃபார் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பொட்டென்ஷியல் ஆனால் ஃபிலடெல்ஃபியாவில் வச்சு இந்த குழந்தைங்களை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அவங்க மூளை அணுக்களில் ஏதோ பாதிப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாருங்க. ஹெமிஸ்பெரக்டமின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த கெட்டுப்போன அணுக்களை எடுத்து வச்சுட்டு லேபில் மிச்சத்துக்கு இந்த பாடத்திட்டத்தை கொடுத்தாருங்க. அப்போது ஃபிசியோதெரப்பியும் கொடுத்தவொடனே குழந்தைங்க நார்மலை விட கெட்டிக்காரங்களாயிட்டாங்க. இது 1955லேருந்து அந்த குழந்தைங்களுக்கு செய்தாருங்க. அதுக்கப்புறம் நார்மலுக்கு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஸோ பாதி மூளையிலேயே பெரிய அளவில் வரும்போது, நார்மலை விட கெட்டிக்காரங்களாக வரும்போது, நார்மல் வந்து முழு மூளையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால் 1975க்கு அப்புறம் நார்மல் பேபிஸ்க்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வரும்போது மனசுன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி சொல்லித்தரணும். அன்கான்ஷியஸ் லேர்னிங், அந்த சூன்யாவில் இருக்கும்போது இதை நம்ம சொல்லித்தரணும்னு அந்த நேரத்தில் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் அவங்க வந்தாங்க. அதனால் இது அவர் தான் கண்டுபிடிச்சாருங்க. சரி, இந்த கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப புதுசு. இன்னி வரைக்கும் கூட எல்லா லெவலில் இருக்கிற பீப்புளுக்கும் இது தெரிய வந்திருக்கா அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். இப்போ 75ல் ஒரு நார்மல் பிரெயின் இருக்கிறவங்களுக்கும் இதை டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சும்போது நீங்கள் இந்த கான்செப்டை நம்ம கண்டிப்பாக வந்து வரப்பணும், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு எப்போ நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்க? மதர் சர்வீஸ் சொசைட்டி பாண்டிச்சேரி, அங்கே தியானத்துக்காக நான் ஒவ்வொரு மாதமும் செல்வேன். இந்த இன்றைக்கும் அந்த முதல் மாதம் முதல்ல 1ஆம் தேதி அன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி டேன்னு அங்கே வச்சுருப்பாங்க. அந்த மதர் சர்வீஸ் சொசைட்டியில் எல்லோரும் தியானத்துக்காக போகும்போது அப்போ அவங்க இந்த மெத்தடை கேள்விப்பட்டு உலகளாவிய முறையில் நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மழலை கல்வியை பற்றி கேள்விப்பட்டு இதை செய்யலாமேன்றதுக்காக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. இதை நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் அப்போ எழுதும்போது 1971ல் அப்போ செய்யும்போது மங்கேர் மலரில் அது வெளிவந்ததுங்க 5 மாதங்களுக்கு. அதை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டு என்ன நாங்களும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் செய்கிறோம்னு சொன்னாங்க. அதனால் 92ல் ஒரு ரிசர்ச் இதை செய்து 93லேருந்து இதை ஆரம்பித்து பாண்டிச்சேரியிலேருந்து ரிசர்ச் முடித்து இதில் வந்து சென்னையில் 93லேருந்து இது செய்கிறேங்க. இது இந்தியன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம 2.5 வயசில் ஸ்கூலுக்கு அனுப்புவோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைங்களுக்கு அம்மா சொல்லி கொடுக்கறது அப்படின்றது இதை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே மேடம், இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பேட்டர்ன் மாற்றிருக்கோம்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த கிளென் டோமன் அவர் ஸ்டார்ட் பண்ண டைமில் இந்த 3 மந்த்ஸில் ஆரம்பித்து பண்ணுற இந்த ட்ரைனிங்னு இல்லையா? 3 மாதத்துலேருந்து ஆரம்பித்தார். பட் 5 வயது வரை அவங்க ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க இல்லைங்களா ஃபாரின் கண்ட்ரீஸில். ஸோ 6 வயசு வரைக்கும் அதுக்கு மேலே தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அதுக்குள்ளே அம்மா சொல்லித்தரலான்னு அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே 2.5க்கே அனுப்பிச்சுட்றோம் இல்லைங்களா. ஆனால் 2 வயசுக்குள்ளே சொல்லி கொடுக்கணும். அம்மா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னால் எல்லா நாலேஜும் கொடுத்து தன்னால் முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து ஒரு கான்சன்ட்ரேஷனை கொடுத்து ஒரு தவ வலிமை மாதிரி கொடுத்து அம்மா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டா குழந்தை ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. எல்லா ஸ்கூல்லையும் அட்மிஷன் தானாக வரும். கண்டிப்பாக மேடம். இப்போ இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு
ஒரு முன்னாடியே ஒரு குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மூளையில் பதிவு பண்ணுறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அந்த மூளை திறன் பற்றியே தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது ஒரு நார்மலாக இந்த ஏன்னா அந்த 3 மாதத்துலேயே நீங்கள் சொல்கிற விஷயங்களை கிரகிச்சுக்கிற சக்திங்கிறது அப்போவே வந்துடுதா? எப்படி அது அந்த நடக்குது? சயின்டிஃபிக்காக பார்க்கணுன்னா டாக்டர்ஸுக்கு எல்லாமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். என்ன சொல்லி கொடுக்கறதுன்றது தான் நமக்கு தெரியல. அது வந்து அப்போவே பயன்படுத்தினாதான். ஏன்னா நம்ம மூளையில் நம்ம 5% கூட உபயோகப்படுத்தலை. சயின்டிஸ்ட் எல்லாம் 5% உபயோகப்படுத்தினாவே சயின்டிஸ்ட் ஆயிடலாம். அப்போ அந்த மூளைக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னா, கடவுள் கொடுத்த மூளை எல்லாருக்குமே சமமாக கொடுத்துருக்காரு. 60 சென்டிமீட்டர் லைஃப் லாங் வருது. அதில் 50 சென்டிமீட்டர் சின்ன வயசுல 5 வயசுக்குள்ள கொடுத்துருக்காரு. கடவுளையே நம்ம கேட்போம் இல்லையா, ஏன் இவ்வளோ கொடுத்தேன், என்ன தெரியும் பாப்பாக்கு அப்படின்னு. ஆனா அந்த நேரத்துல அன்கான்ஷியஸ் லேர்னிங் இது கொடுத்தோம்னா ரொம்ப பெரிய அளவுல வரலாம். என்னன்னு மனசு வந்துடுச்சுன்னா அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு ஆயிடுவோம். ஸோ இந்த 50 சென்டிமீட்டர் 5 வயசுக்குள்ள வர்றதுல என்ன எப்படி பதியும் அப்படின்றதுக்கு ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாலஜி சொல்றேங்க. என்னன்னா, ஒரு பைசப்ஸ்க்கெல்லாம் நம்ம பயிற்சி கொடுத்தா நம்மளை விட பெரிய எக்ஸசைஸ்டு பாடி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்டினரி லெவல்னு ஒரு பயிற்சி பெற்றவர்கள் பாக்ஸிங் பண்ணுறதுக்கெல்லாம் வராங்க. நம்மளை மாதிரி தான் பிறந்தாங்க, நம்மளை மாதிரி தான் பிளட்டு வெயின்ஸு எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவங்க எப்படி அப்படி இருக்காங்கன்னா ஒரு பயிற்சி. அப்போ மூளைக்கும் எதனா பயிற்சி கொடுத்தா அதுவும் திறமையாக இருக்கும் இல்லையா? அதனால நம்ம என்ன பயிற்சின்னா புட்டிங் சம்திங் நியூ இன் த பிரெயின் செல்ஸ். பிரெயின் செல்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்து நர்வ்ஸ் இப்படி வச்சு ஒரு சுருட்டி ஒரு போட்டி மாதிரி பண்ணி கடவுள் நமக்கு கொடுத்துட்றானுங்க. கம்ப்யூட்டர் வேணா எரேஸ் பண்ணலாம், இதை எரேஸ் பண்ண முடியாது. அவ்வளோ பதிவுகள் அப்படி பதிஞ்சிருக்கு. அதை வந்து நம்ம பார்த்து பார்த்து கற்றுக்கிறத ஒருநிலைப்படுத்தி அம்மா சொல்லித்தராங்க, ரொம்ப பிடிச்சவங்க. அதுதான் இந்த கான்செப்ட். அப்போ என்ன பயிற்சின்னா புட்டிங் சம்திங் நியூ இந்த பிரெயின் செல்ஸ். செல்ஸ் எல்லாம் உற்பத்தியாகி பேசாமல் இருக்கு, நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அது வேஸ்ட்டு. அது உபயோகப்படுத்தினா என்னன்னா எக்ஸசைஸ்டு பாடி பைசப்ஸ்க்கு வரா மாதிரி அது ஒவ்வொரு விஷய ஞானம் சேர்ந்தவண்ண நிமிர்ந்து அந்த நரம்பை தள்ளுறது, ஓப்பனிங் த பாத்வேஸ். அது எல்லா பத்திரிகைகளில் கூட இது வெளிவிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பாதை அகலமாக்கப்படுறவங்க தான், நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க தான் மேதாவி. ஒண்ணுமே தெரியாதுன்னா மண்டுன்னு சொல்லிடுவாங்க நம்மள. எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க ஆட்டோமேட்டிக்கா அது கர்வம் வருமானு கூட நீங்க கேட்கலாம். அது அமைதி தான் வரும். சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தா அமைதி தான் வரும். ஸோ அந்த மூளைக்கு அப்படி ஒரு திறமை இருக்கிறதுனால தான் தவ வலிமை மாதிரி அமைதி வருது. அந்த மனசை அமைதிப்படுத்துகிறது. ஆனால் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வர்றதுனால, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வர்றதுனால அம்மா பண்பையும் கொடுத்துடலாம் இந்த விஷயத்துல. ஸோ அந்த 50 சென்டிமீட்டர்ல எவ்வளவு விஷயத்த சொல்லி தரலாம், குழந்தைக்கு எவ்வளவு சொல்லலாம். அது அதிகமாயிடுவாதா அப்படின்னு கேட்கறவங்க எல்லாம் இருக்காங்க. அது திணிப்பு இல்லையா அப்படின்னு கேட்கறவங்க எல்லாம் இருக்காங்க. அது புரியாத நிலை. அது வந்து என்னன்னா அந்த 50 சென்டிமீட்டர்ல எவ்வளவு விஷயத்த பயிற்சி மாதிரி கொடுக்கலாம்னா 100, 1000, கோடி, லட்சம் எல்லாம் இல்லைங்க. மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், கோடி 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 கோடான கோடி, ஒரு கோடான கோடி இல்லை. ஆஸ் பர் சயின்டிபிக் ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம் 120 ட்ரில்லியன் மெசேஜஸ் வைக்க முடியும். ஆனா நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை. அதனால ஒண்ணும் கேட்டு போறது இல்லை. அதனால நம்ம அப்படியே இருப்போம். அது கொடுத்தா பெரிய அளவுல வரலாம், மிகப்பெரிய அளவுல ஒரு உலகளாவிய முறையில அந்த குழந்தை முன்னுக்கு வர முடியும். யாரோட குழந்தையா இருந்தாலும் வெளியே வரலாம். அந்த மாதிரி வளர்ற பருவத்துல இவ்வளோ திறன் இருக்கணும் போது நிறைய பேர் இதை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. 6 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் பேலன்ஸ் 10 சென்டிமீட்டர்ஸ். 21 வயசுல இருந்து வளர்ச்சியே கிடையாது, அழிவு தான் இருக்கு தினம் தினம். அப்போ நம்ம 30 வயசுல ஒரு லாங்குவேஜ் கத்துக்க முடியாதுங்க. ஆனா 7 வயசுல ஈஸி. அதனாலதான் 5இல் வளையாது 50இல் வளையாதுன்னு குருவுக்கு கிட்ட ராஜாவே அமைச்சாருங்க. இப்போ இந்த 3 மாசத்துல போது இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாச குழந்தைக்கு என்னெல்லாம் ஒரு அம்மா சொல்லி கொடுக்க முடியும்? 3 மாத குழந்தைய முதல்ல அதுக்கு விஷன் பவர், ஒருநிலைப்பட்ட பார்வை வந்தவண்ண. ஏன்னா நம்ம இங்கே கூட்டம் எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா குழந்தை. அது கண்கள் நின்று விட்டதா அப்படின்னு சொல்லி, கழுத்து நிற்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியுங்க, கண்ணு சுழலும்ன்றது கூட பல பேருக்கு தெரியாதுங்க. அது கண்ணு நின்றுடுச்சான்னு முகத்தை பார்த்து சிரிக்கிறதான்னு கிராமத்து மக்களை கேட்பாங்க பாருங்க. அப்போ அந்த சமயத்தில் விஷுவல்ஸ், பெரிய எழுத்துக்கள், பிக் லெட்டர்ஸ், லவுட் வாய்ஸ், குயிக் டிஸ்போசல், அதுதான் இந்த ப்ராஜெக்ட்டுங்க. அது டிவி ஆட்ஸ் ஆனால் குழந்தைங்களை ரொம்ப சீக்கிரமா பார்ப்பாங்க. நம்ம மற்ற ஒருத்தர் நின்று பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்மளை பார்க்க விட மாட்டாங்க. ஆனா இது ஆடு வந்தா அப்படியே பார்ப்பாங்க.
அதனால அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டே அந்த மாதிரி மெத்தடாலஜியில் தான் போகுதுங்க. அது பெரிய எழுத்துக்களை அம்மா லாங்குவேஜ் மட்டும் காமிக்கிறாங்க. அது படமாக எழுத்தான்னு கூட பாப்பாவுக்கு தெரியாது. அதனால அம்மாவுக்கு வேலையெல்லாம் இல்லை. எல்லா விஷயங்களும் நானே ப்ரிப்பேர் பண்ணி சயின்டிஃபிக்காக எப்படி இப்படி இருக்கணும் அதெல்லாம் காமிச்சிடுறேங்க. பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த மாதிரி பெரிய விஷயங்களை ஒரு செகண்ட் தான் காமிக்கணும். இந்த கார்டை கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லணும். இதை சொல்லிட்டு எடுத்து வச்சிடணும். அது க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஹவு டு டீச் மெத்தட் கொடுத்துருவேன். ஆனாலும் அந்த மெத்தடை வந்து குழந்தையோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோங்க. அதனால என்னுடைய ஃபாலோ அப் ஆக்ஷன் கூடவே இருந்தால் தான் அவங்க நடத்த முடியுங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற குணம் இருக்கும் இல்லைங்களா? அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்லி தரணும். மெத்தடாலஜி கொடுத்தா கூட ஒவ்வொரு குழந்தையும் மாறுபாடானது. அதனால அவங்க அந்த முடிகிற வரைக்கும் 2 வயசு வரைக்கும் என்னோட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க நடத்த முடியும். சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னீங்களே, இப்போ ஒரு 3 மாசத்துலேருந்து இப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது, இது எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு மேடம்? 3 மாசத்துக்கு இது இந்த மாதிரி காமிக்கணும். இதுக்கான அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கும்போது எந்த மாதிரி காமிக்கணும்? இந்த கார்டுங்களே ஒரு 3 மாதம் முதல் காமிக்கும் போது இந்த அட்டைகள் ரெட் கலர்ல இருக்கும். விஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக, ஒருநிலைப்படுறதுக்காக, பார்வை நரம்பு மண்டலத்துக்கு ஒரு பயிற்சி மாதிரி, அட்ராக்ஷனுக்காக, பார்க்கறதுக்காக, நேர பார்க்கறதுக்காக ரெட் கலர்ல இருக்கணும். அது ரெட் கலர்ல கொடுத்துட்டு 5 மாதம் முடியும் வரைக்கும் ரெட் கலர்ல கொடுக்கணும். லாங்குவேஜ் மட்டும். அது படமா எழுத்தான்னு கூட தெரியாத பாப்பா பாக்குறதுன்னா அம்மாவை ரொம்ப விரும்பி இருக்கு. அப்ப அம்மா முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் சொல்லணுங்க. அம்மாவை பார்த்தா இதை பார்க்காது குழந்தை. அதனால அப்படி காமிக்கணும். அது ஒரு செகண்ட் தான் அப்படின்றதுக்குள்ள எடுத்துனுங்க. ரொம்ப நாழி வச்சா ஆப்போசிட்டா போயிடும். அதனால அது மனப்பாடம் ஆகக்கூடாது. அதனால ஷஃபிள் பண்ணணும். அதுக்கெல்லாம் முறைகள்லாம் இருக்குதுங்க. இப்போ 3 மாதத்துல இருந்து 5 மாதம் முடிகிற வரைக்கும் ரெட் லெட்டர்ஸ்ல ஃபேக்டா கொடுக்குறோம். ரூல்ஸை கொடுக்கல. நம்ம ஏபிசிடி சொல்லி தரவே மாட்டோம். ஸ்கூலுக்கு போகும்போது தான் நம்ம சொல்லி தரணும். அது வரைக்கும் வேர்ட்ஸா போய் அதுக்கப்புறம் அதுலயே அது முடிஞ்ச பிறகு இது 3 மாதத்துல முடியுதுன்னாக்கா அதுக்கப்புறமா கப்லெட்ஸு, ஃப்ரேஸு, சென்டென்ஸு, நோட்ஸு போயிடுங்க. படிக்கவே ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால், இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னால் ஏபிசிடி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா அனுப்ப போகிறோம் நம்ம. ஸோ இந்த வார்த்தைகளை வந்து ரெட்டில் கொடுத்துட்டு 6 மாதம் முதல் பிரிண்டிங் கலருக்கு, பிளாக் கலருக்கு வந்துடணும். ஏன் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரிண்ட் கலருக்கு வரலன்னா கலர் கலராக கொடுன்னு சொல்லணும். அதனால அப்போ விவரம் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அது வேணாம் அது கூட அப்படின்னு கேட்குற மாதிரிக்கெல்லாம் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த நேரத்தில் லிங்கிங் கெப்பாசிட்டி நீங்கள் கேட்டீங்க. 3 மாதம் முதல் லாங்குவேஜ், 6 மாதம் முதல் லிங்கிங் கெப்பாசிட்டி வரும். இந்த ஃபேனுன்னா லைட்டுன்னா என்னது, தாத்தா எங்க பாட்டி எங்க அப்படின்னு கண்ணாலேயே காமிக்கிறதுக்கு, பேச தெரியாட்டா கூட தாத்தா எங்க சொல்லு, அப்பா எங்க சொல்லு அப்படின்னு அப்படியே கண்ணாலேயே பார்க்கறதுக்கு குழந்தைக்கு தெரியுங்க. ஆனால் லிங்கிங் கெப்பாசிட்டி அப்பதான் வருது. அதனால விஷய ஞானத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அது படத்தின் மூலமா நம்ம அது இந்த மாதிரி வேரியஸ் லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேங்க. இதுக்கு பின்னாடி எழுதியிருக்கங்க. அது நமக்காக பல விஷயங்களையும் நம்ம இதில் இந்த மாதிரி கொடுத்துடலாங்க. இது நாட்டுக்கொடி, இது எல்லா விஷயங்களும் கொடுத்துடலாங்க. இது நமக்கே தெரியாதுங்க. அதனால் இங்கே பின்னாலே எழுதிக்கணும். பல விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றதுனா அவங்களுக்கு நடத்துறதுக்கு ரொம்ப ஈஸி. இது 6 மாதத்துலேருந்து நம்ம வந்து இதை கொடுக்கணும். அலாங் வித் த ரீடிங் கார்ட்ஸ். லாங்குவேஜ் நம்ம முதல்ல கொடுக்கணும். அப்புறம் என்சைக்ளோபெடிக் நாலேஜ். அப்புறம் 8 மாதம் முடிஞ்சு 9வது மாதம் ஆரம்பிக்கும் போது ரியல் வேல்யூ ஆஃப் த நியூமரல்ஸ், அது டாட் சிஸ்டம். அதுலேயே ஆடிங், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஒரு வயசுக்குள்ளேயே சொல்லி கொடுத்துடுறோம். என்ன புரியும் அதுக்கு பாப்பாக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? ஆனா அந்த மூளையில புதிய புதிய விஷயங்களை பதிய வைக்கிறோம். அதுதான் அதுக்கு என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. அதனால இப்போ அந்த அம்மாக்கு நான் சொல்லி கொடுக்கறத வச்சு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. புதிய புதிய விஷயங்களை பதிய செய்யும் போது சந்தேகம் இல்லாமல், எந்த ஹோமம் இல்லைன்னு நினைக்கும் போது அம்மா சொல்லி கொடுக்க முடியும். ஏட்டா இது சொல்லி கொடுக்கலாமா, முடியாதா, வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லி தர மாட்டாங்க. அதுக்கான உதவியை தான் நான் செய்யறேங்க. இப்போ ஒரு 2.5 years வரைக்கும் இது நம்ம ஸ்கூலுக்கு போற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு. 2 வயசுலயே முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். வேற லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த க்ளூ புரிஞ்சிருது இல்லைங்களா? அதனால அவங்க அந்த சூட்சமம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க எத்தனை பாஷை கொடுத்தாலும் கத்துக்கலாங்க. இப்போ இந்த ஒரு 2 வயசுல இதெல்லாம் முடியுதுன்னு சொல்லும்போது 9 monthsக்கு அப்புறம் நீங்க நியூமரல்ஸ்லாம் ஆட் பண்றீங்க இல்லையா? ஸோ அது சொல்லும் போதும் எல்லாமே சொல்லுவீங்களா? அதாவது தனி ரோட்ஸ், அதாவது முடிகிற இப்போ லாங்குவேஜில் வந்து நம்ம வேர்ட்ஸ் கொடுத்து கப்லெட்ஸாக, ஃப்ரேஸாக, சென்டென்ஸாக, நோட்ஸாக அப்படியே போயிடுவாங்க. அது சிங்கிள் சென்டென்ஸ்லேருந்து
அப்படியே எஸ்ஏ லெவலுக்கு அப்படியே நோட்ஸ் எல்லாம் கைகளால் எழுதி கொடுத்து அனுப்புகிறேங்க. அதனால் அவங்க சொல்லி கொடுத்துடலாங்க. பல பெரிய அளவுக்கு படம் கூட வரைஞ்சி கொடுக்கணுங்க. அப்புறம் படம் தனியாக எடுத்து தனியாக காமிக்கணுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சிருவாங்க. ஏபிசிடி தெரியாது, இது கொடுத்தா படிப்பாங்க, குழந்தைங்க படிப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் விரிவாக பெரிய அளவில் கொடுத்ததுக்கு அப்புறமா பெரிய பெரிய நோட்டுங்கள்லாம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா வித் பிக்சர் காமிக்கணுங்க. அது வரைக்கும் படம் தனியாக எடுத்து தனியாக தான் காமிக்கணுங்க. அப்படி படம் இருந்தாலும் அதை மடித்து தனியாக வச்சுக்கிட்டு இதை விளக்கணுங்க. இதை விளக்கக்கூடாது, ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு பாப்பாவோட கையை வச்சு இப்படியே படிச்சுக்கிட்டே போயிட்டு அப்படி சொல்லிக்கிட்டே படிச்சுக்கிட்டே போயிட்டாக்கா குழந்தைக்கு புரிஞ்சிருங்க. அது என்ன அப்படின்றது குழந்தைக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி எவ்வளோ வேணால் சொல்லி கொடுக்கலாம். 2 வயசுக்கு மேலே பல பாஷைகளும் சொல்லித்தரலாம். இதே மாதிரி வேர்ட்ஸாக போயிட்டோம்னா குழந்தைங்க வந்து அதை படிச்சுடுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியா மேடம், இப்போ ஒரு 3 மாதத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் குழந்தைகள் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எவ்வளோ நாளைக்கு இதை நம்ம காமிச்சிட்டே இருக்கணும்? இது ரொம்ப நல்ல கேள்வி. இது வந்து எல்லாருமே விதைச்சதெல்லாம் முளைக்குதான்னு நம்ம தோண்டி பார்ப்போம் இல்லையா? அது எல்லாருக்குமே அதுக்கு உள்ளது தான். அது வந்து என்னன்னாக்கா நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த ஆர்வம் அந்த மாதிரி நினைக்க சொல்லும். ஆனாலும் இது வந்து அன்கான்ஷியஸ் லேர்னிங்ன்றதை அம்மா சொல்லி கொடுத்துக்கிட்டே போய் எதிர்பார்க்காம செவத்துக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போகணும். ஆனால் புரிஞ்சுதான்றதை அம்மாவுக்கே தெரிஞ்சு போயிடுங்க. இது என்னன்னா நம்ம காமிக்கும் போது எந்த விளக்கமும் கொடுக்கக்கூடாதுங்க. ஆனால் காடை காமிக்கும் போது விளக்கம் கொடுக்கக்கூடாது, விளக்கம் கொடுக்கும்போது காடை எடுக்கக்கூடாதுங்க. ராத்திரி நேரத்தில் அப்பாவோ அம்மாவோ யாருன்னா கார்டு எடுக்காம அம்மா என்னென்ன கார்டு காமிச்சாங்க அப்படின்னா என்ன தெரியுமா அப்படின்னு எல்லாம் விளக்கம் சொல்லலாங்க. பன்னானா கார்டு காமிச்சாங்களா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அந்த மாதிரி சொன்னாக்கா அந்த கார்டு கண்ணுக்கு முன்னால வருங்க. ஸோ போட்டோ மெமரி இது வந்து பெரிய தவ வலிமை பெற்றவர்களுக்கு தான் வரும். அது இன்னும் சயின்டிஸ்டுக்கு அந்த மாதிரி தான் வரணும். ஏன்னா நம்ம சயின்டிஸ்டுக்கெல்லாம் தூக்கத்துல தாங்க ஆன்சர் வரும், அந்த போட்டோ மெமரி. ஸோ அந்த போட்டோ மெமரி இவங்களுக்கு வர்றதுனால ஸ்கூலுக்கு போனா இவங்க எஸ்ஏ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போர்டில் இப்படி பார்த்த உடனே அவங்கள மனப்பாடம் ஆயிடுங்க. அந்த நேரம் மிச்சம்னா நீங்க என்ன வேணா சொல்லி கொடுக்கலாம் இல்லைங்களா? கராத்தே, குங்ஃபூ, செஸ், டான்ஸ், பாட்டு. இன்னும் கேட்டா இன்னும் கூட நீங்க கேட்கலாம். இந்த 5 வயசுக்குள்ள எந்த காடம் முறைச்சு பாக்குது குழந்தைன்னு பிறவி ஞானம் எதுல இருக்குதுன்றதும் கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணிட்டா நோபல் பரிசு வாங்குறது சாதாரண விஷயம். இப்போ நீங்க இதை சொல்லி கொடுக்கும்போது சொன்னீங்க மற்ற லாங்குவேஜ் இப்போ 2 வயசுல இவங்க எல்லாமே கத்துருவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இதுக்கப்புறம் வேற லாங்குவேஜஸ் வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா நம்ம அதுக்கு எப்படி தயார் பண்ணணும்? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியாது. ஆமாங்க. ஒன்று தாய்மொழியில இல்லை, நம்ம இப்போ இங்கிலீஷ்ல தான் இதை டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேற லாங்குவேஜஸை எப்படி சொல்லி நமக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல. இப்போ ஸ்பானிஷ், டென்மார்க்கு, ஃப்ரெஞ்சு என்ன வேணா சொல்லி தரலாம். பாப்பா படிக்கும். எப்படின்னா இப்போ இந்த கார்டில் நீங்கள் முன்னாடி அந்த வார்த்தைகளை எழுதிக்கோங்க. என்ன எந்த லாங்குவேஜில் வேணும்னா வார்த்தைகளை கேதர் பண்ணிக்கோங்க. ஹவு டு டீச் மெத்தடெல்லாம் இருக்குது இல்லைங்களா? 30 நாளில் கற்கலாம் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதில் பெருசாக இந்த மாதிரி எழுதி கொடுங்க. இந்த அகலம் இருக்கணும், இவ்வளோ பெருசு இருக்கணும், அந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்குங்க. அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். இல்லாட்டா நிறைய நாள் ஆகும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு. ஸோ இதை அது மாதிரி எழுதிட்டு வேர்ட்ஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுங்க. பின்னால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ப்ரொனவுன்சியேஷன். ஆங்கிலத்திலையோ தமிழ்லையோ நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அம்மா இங்கே பார்த்து படித்தா பாப்பா படிச்சிடும். அந்த மாதிரி இந்த 2 வயசுக்கு மேலே ஒரு மொழியில் புலமை வர்ற வரைக்கும் 1 தான் சொல்லித்தரணுங்க. அதுக்கப்புறம் எத்தனை வேணால் சொல்லித்தரலாம், நமக்கு தெரியாட்டாலும் சொல்லித்தரலாம். அதனால் கேதர் பண்ணி வச்சுக்கணும். இப்போது பழம் காடை எடுத்து வச்சுக்கிட்டு மாம்பழம்னா ஹிந்தியில் என்ன, உருதுல என்ன, மலையாளத்தில் என்ன, அந்த மாதிரி நிறைய கூட கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்தோம்னா 10 லாங்குவேஜில் மாம்பழத்துக்கு என்னன்னு சொன்னால் நம்ம எங்கே இருப்போமாங்க? சொல்லுங்க மேடம். இப்போ இந்த முறை வந்து இப்போ எல்லா குழந்தைகளுக்குமே இது சாத்தியமா? இது வந்து எல்லா குழந்தைக்கும்னா இப்போ 2 வயசுல தான் இந்த விஷயத்த தெரிஞ்சு என்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் சாத்தியம். அவங்க வந்து இந்த 2 வருஷ போர்ஷனை 6 மாசத்துல முடிச்சுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு வந்துருச்சு, நல்லது கிட்டது எல்லாமே தெரியும். என்கிட்ட கூட நான் சொல்றேன் நீ சொல்லு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க மனசை அடக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமா போவாங்க, காடுன்னு கேட்பாங்க, விடவே மாட்டாங்க. சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு 3 முறை சொன்னா ஒரு நாள் அதுன்னு கணக்குன்னு இருக்கும்போது அவங்க 9 முறை சொல்றாங்கன்னா 3 நாள் கணக்காயிடுச்சு இல்லைங்களா? அப்ப சீக்கிரமா முடிச்சிடலாம் இல்லைங்களா? அப்ப 6 மாசத்துல இந்த 2 வருஷம் போர்ஷனை முடிச்சுட்டு அடுத்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு மூளையை தூண்டி விடுறேங்க. அதுக்கு தீனி போடணும் இல்லைங்களா? அப்புறமா தூண்டி விட்டுட்டா அதுக்கு நம்ம
வேற எதுவுமே எதிர்பார்க்காத வாழ்க்கையில இந்த குழந்தையோட திறமையை மட்டும் வளர்க்கறதுக்கு தான் ஒவ்வொரு அம்மாவும் தயாராவாங்க. அதனால ஒரு நல்ல விஷயம் தானுங்களே. இப்போ இந்த பேட்டர்ன் ஆஃப் இந்த கான்செப்டே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா அந்த மன வளர்ச்சி குன்றியவர்களாக தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கு டீச் பண்ணுறதும் இதே மாதிரி மெத்தட் எல்லாம் ஒரே டைப் எல்லாம் ஒன்னே தான். ஆனா அவங்களுக்கு பிசியோதெரப்பியும் கொடுத்து எக்ஸசைஸ், உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கும் செய்யணும். ஏன்னா நடக்க முடியாம இருக்கலாம், பார்க்க முடியாம கேட்க முடியாம இருக்கலாம், அதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துக்கலாம். பேச தெரியாத குழந்தைங்களும் சீக்கிரமா பேசுறாங்க. ஹைப்பர் ஆட்டிடியூடு, ஸ்லோ சைல்டு எல்லாருமே இதுல நல்லா வராங்க. என்னன்னா இது சென்சரி பேத்வேஸ்ல கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் மட்டும்தான் நம்ம சொல்றோம். ஆனா அதுவே போருங்க, மத்ததெல்லாம் தூண்டப்படுகிறது. அதனால ஒரு சென்சரி பேத்வேஸ் டச் பண்ணாவே மத்ததெல்லாம் ஆக்ஷன்ல வந்துடுதுங்க. அதனால அவங்க நல்லா வந்துடுறாங்க. அந்த மனசுன்னு ஒண்ணு இல்லாததுனால எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கும் இது சொல்லி தரலாம். மனசுன்னு ஒண்ணு வந்து நார்மலுக்கு மனசுன்னு ஒண்ணு வந்துடுதுங்க. அப்போ அது மாட்டேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால அதுக்கு தான் சொன்னேன் 3 மாதத்துல அன்கான்ஷியஸ் லேர்னிங் அது நார்மல் சைல்டுக்கு நம்ம கொடுத்தா ரொம்ப நல்லா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இப்போ உங்க சென்டர்ல இப்போ நார்மல் குழந்தைகளும் இருக்காங்க, இந்த மாதிரி மனநலம் குன்றிய குழந்தைகளும் இருக்காங்க. 2 பேருக்குமே நீங்க நான் சொல்லி கொடுக்கறது இல்லைங்க, அம்மா தான் சொல்லி கொடுத்து அமுச்சு விடுவாங்க. மெட்டீரியல் எல்லாம் கொடுத்து இல்ல அந்த பயிற்சிகள் அந்த பயிற்சியை கொடுத்து 2 பேருக்கும் அந்த மூளை வளர்ச்சி குறைஞ்ச குழந்தையோட அம்மா வந்தாலும் சரி, இல்ல நார்மல் பேபியோட அம்மா வந்தாலும் சரி, 12 கிலோ எடையுள்ள மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 8 பண்டல் கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டில் போய் ஹவு டு டீச் மெத்தடும் கொடுத்துருவாங்க, எப்படி நடத்தணும்னு. அந்த குழந்தையோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி என்னோட பேசிக்கிட்டே இருந்தா. ராத்திரி 10:30 2 மணி வரைக்கும் லைன்ல தாங்க இருப்பேன். அவங்க என்னோட பேசிக்கிட்டே இருந்தா நான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன ஏது, எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க எல்லாம் கேட்டுட்டு அவங்கள பத்தின விவரம் சொன்னாங்கன்னா நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுது குழந்தைன்னு சொன்னா அவங்களுக்கு அது மைனஸா தெரியுங்க, இல்லைங்க அது பிளஸ்ஸா தான் இருக்கும். அதாவது ஒரு காடை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி கவனம் திரும்புதுன்னா வேற வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ஆனா முறைப்படி சாதாரண நிலைமையில ஹவு டு டீச் மெத்தட்ல கொடுக்கும்போது 15 தரம் அந்த பார்க்கணும்ன்ற கணக்கு இருக்கும். சில குழந்தைங்க 10 தரம் பார்த்த உடனே அவங்களுக்கு வந்துருங்க, தெரிஞ்சிடுச்சுன்னா காமிக்க கூடாதுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இது என்ன சொல்லு இது என்ன சொல்லு அப்படின்னு தெரிஞ்சதே கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப கிழிச்சு போட்டுடுவாங்க. தெரியாததை பார்க்கும்போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சதை பார்க்கும்போது இருக்காது. அவங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. ஆமா, அது புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியாம ஏன் குழந்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி அம்மாவை வருத்தப்படுவாங்க. என்கிட்ட சொன்னா இல்லம்மா நீங்க மாத்துங்க, உடனே அடுத்ததுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஸோ அதுக்காக என்னோட பேசிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து கரெக்டா பண்ண முடியுங்க. ஒண்ணுமே எனக்கு கொஸ்டின் கேட்கலன்னா அவங்க நடத்தலன்னு அர்த்தங்க. அப்பதான் எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இவ்வளவு விஷயத்த நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு அம்மா செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் செய்யும் போது அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? அப்பதானே அந்த குழந்தை நல்லா வரும். இப்போ நீங்க மெட்டீரியல்ஸ் தயார் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா? பொதுவா நீங்க மெட்டீரியல்ஸ் தயாரிக்கிற விதம் பத்தி தெரியும் மேடம். என்ன கொடுப்பீங்க ஒரு 3 மாச குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வராங்க அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியல்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறீங்க? ஸோ இது கைகளால, இது என்னோட கையெழுத்துங்க, கைகளால எழுதி கொடுத்துட்றேங்க. அப்போ அம்மா எழுதினதுன்னு நினைச்சிட்டு பாப்பாக்கு இதே கையெழுத்து வரும். கையை பிடிச்சி எழுத வைக்க வேண்டாம். இங்க மழுங்கி போனா இதுவும் மழுங்கி போயிடும் இல்லைங்களா? ஸ்கூல்ல எழுது சொன்னா சின்ன பாப்பாவை அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? கையெழுத்து இப்படி போடு அப்படி போடுன்னு அவங்க பார்த்ததெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ற அளவுக்கு அவங்க நாலேஜ் வந்துருதுங்க. இப்போ ஒரு மாடல் சைல்டை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், எல்லாமே தெரியும், நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஐஸ்வர்யான்னு ஒரு பாப்பாவை அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஸ்வர்ணலக்ஷ்மி அவங்க அம்மா பேரு. அந்த பாப்பாக்கு 3 மாசத்துலன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பாப்பாக்கு 2 வயசு ஆக போகுது. இப்போ பார்க்கலாமா நம்ம? ஐஸ்வர்யா நம்ம கார்டு படிக்கலாமா? இது என்னதுமா? சத்தமா சொல்லு. Bulakam. Tangku kaka. Muk. Go. Puchi. Oil. Gateway of India, Mumbai. Charminar, Hyderabad. Meenakshi Amman Temple, Madurai. Geographical landmarks of India cholama. Largest cave temple, Lora. biggest museum, Indonesia. biggest mosque, Jama Masjid. largest state, Rajasthan. geographical landmarks of the world cholala. Deepest lake, Michael. longest river, Nile. biggest desert, Sahara. factories of India cholama. Hindustan Automobiles, Bengal. rocket pad, Tumba. lignite corporation, Navili. inventors and inventions cholala. Atom, Rutherford. pendulum clock, Ardens. telescope, Galileo. tires, Dunlop. car, Gardens. jailbird,
television, மேடம் கியூரி, radio, சர் சி வி ராமன். kitchen diamond, வெரி குட். இப்போ நம்ம கெமிக்கல் ஃபார்முலாஸ் சொல்லலாம். O2, O2, put acid, H, added, H2O, hot, HCl, but, HCl. nitrocortical. ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு மேடம். எவ்வளோ அழகா எவ்வளோ கரெக்டாக அவங்க சொல்கிறாங்கன்னு அந்த முறையான ஒரு பயிற்சி மூலமாக நீங்கள் கொடுத்தது கண்ணோட நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஒரு முறையான ஒரு பயிற்சி வந்து செய்யும்போது இன்னும் நல்லா அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும் பின்னாடி அவங்க லைஃப்லையும் சரி, ஸ்கூல் டேஸ்லையும் சரி. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து மெயினாக அவங்க அம்மாவோட ரோல் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் சொன்னீங்க. அதை நம்ம நேரடியாக கூட பார்த்துட்டோம். ஸோ இதில் அம்மாவுக்கு எவ்வளோ தூரம் அந்த பயிற்சி முக்கியம், அதை எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க எந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற உட்பட பல விவரங்கள் நம்ம நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ கேட்கணும் இல்லையா மேடம்? நீங்கள் சொன்னீங்க ஒரு அம்மா தான் வந்து அந்த குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணணும், அதுதான் முக்கியம், ஒரு அம்மாவும் குழந்தையும் மட்டும்தான் அங்கே படிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பேரண்ட்டை வந்து நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க, அதாவது அந்த மதரை எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? இது வந்து குழந்தைக்கு நான் ஒன்றும் சொல்லி கொடுக்கலைங்க, அம்மாவுக்கு தான் நம்ம சொல்லி தரணும். குழந்தையோட அம்மா வந்து குழந்தைய எடுத்துகிட்டு வர வேண்டிய கூட அவசியம் இல்லை என்கிட்ட. அவங்க என்ன ப்ரோக்ரஸ்ன்றது எனக்கு சொன்னால் போகிறேங்க. முதல்ல ஒரு 3 மணி நேரங்கள் போல் வந்து லிட்டில் ஜெம்ஸ் என்னோட இன்ஸ்டிடியூஷன் நேமும் வெஸ்ட் மாம்பலத்தில் அங்கே வந்து அவங்க என்கிட்ட கற்றுக்குறாங்க. அதில் என்னென்ன எப்படி விஷயங்கள்ன்றதெல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்க வந்து அம்மா சொல்லி கொடுக்கும்போது ஃபுல்லாக அப்சர்வேஷன் அண்ட் ரீகாலிங் இல்லைங்களா, அதனால் அந்த குயிக் டிஸ்போசல் வருது. சீக்கிரமாக பார்க்கறதுனால அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறதுனால இந்த விஷயங்களை வந்து எப்படி சொல்லித்தரணும், எத்தனை தரம் சொல்லித்தரணும், எப்போ அதை நிறுத்தணும், அது மாதிரி பல விஷயங்கள் சைக்கலாஜிக்கலாகவும் சொல்லி கொடுக்குறது. ஸோ இது ஸ்பிரிச்சுவலாக சைக்கலாஜிக்கலாக சயின்டிஃபிக்கான ஒரு மெத்தட் இது. ஸோ நல்ல பண்புகளும் வருது இல்லைங்களா. அது அம்மாவுக்கு தான் நம்ம முதல்ல அந்த செய்யக்கூடிய ஒரு தன்மையை பொறுமையாக இருக்கிறதுக்கு அம்மாவுக்கு தான் இது பாடம் நம்ம எடுத்துடணும். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வந்தால் தானேங்க, என் மேலே நம்பிக்கை வந்தால் தான் அவங்க நான் சொல்கிறத கேட்பாங்க. அதனால் அந்த இல்லை சந்தேகம் வந்துருச்சுன்னா அவங்க என்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் அம்மா வந்து நல்ல மனசோட இது வரும்ன்ற நம்பிக்கையோட இவங்க வந்து அந்த 3 மணி நேரங்கள் என்னோட பேசிட்டு அதுக்கப்புறம் தினமுமே என்னோட பேசிக்கலாங்க. அது முடிக்கிற வரைக்கும் கூட என்னோட பேசிக்கலாம். அடுத்த பாப்பா அதுக்கு பிறந்ததுன்னா அதுக்கும் சொல்லி கொடுக்கலாம். அதனோட கேரக்டர் வேறையா இருக்கும். இப்போ இரட்டை குழந்தைங்களா பிறந்தா கூட வேற வேற குணம் இருக்கும். அவங்களுக்கு தனித்தனியா சொல்லி தரணும். அது எப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாம தவறெல்லாம் நடக்காம என் கூட கேட்டுக்கிட்டே இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதனால அம்மா வந்து என்னோட டச் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பராகவே நான் அங்கே போயிடுறேன் அவங்களோட. 2 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் சொல்லி கொடுத்தோம். இப்போது அம்மாங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அந்த மதருக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, இப்போ இதை வந்து ஒரு குழந்தைகள் கூட அதிகமாக ஸ்பெண்ட் இந்த வேலைக்கு போகிறவங்க வந்து இது எப்படி அவங்க எப்படி இதை சொல்லிக் கொடுக்க முடியும்? இன்னொன்று ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருவங்க வந்து தன்னோட குழந்தை நல்ல விதமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது யாரோட குழந்தையானாலும் மூளை கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒன்றா தான் படைச்சிருக்காங்க. நம்ம சூழ்நிலையால தான் மாறுபாடும். இப்போ யாரோட குழந்தை என்ன இருந்தாலும் படித்தவங்களோட குழந்தை, அதனால அதுக்கும் அறிவு இருக்கும் நம்ம சொல்லுவோம். அதனால தான் முன்னையே சொன்னேங்க நான், நம்ம குழந்தையும் காட்டில் வளர்ந்ததுன்னா அது எது வளர்க்குதோ அந்த மாதிரி இருக்கும்போது சூழ்நிலை முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியுது. தனியான ஒரு அறையில் யாரும் எட்டி பார்க்காத இருக்கும்போது சொல்லித்தரணும்னு சொன்னேன் இல்லைங்களா. அதனால அம்மா வந்து இந்த குழந்தைங்களை எடுத்து அவங்களுக்கு சொல்லித்தரணுங்க. அப்படி ஒரு தனி சூழ்நிலையை வச்சு சொல்லி கொடுக்கும்போது எல்லாரோட மூளையும் மிகப்பெரிய அளவில் சாதாரண பிளாட்ஃபார்ம் இருக்கிற குழந்தையும் இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸரோட குழந்தைக்கும் ஒரே நிலையில் 3 மாதத்துலேருந்து பயிற்சி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஆனால் நீங்கள் சொன்னீங்க படிப்பறிவில்லாத ஒரு பெற்றோர்களுடைய குழந்தைய நல்லா கொண்டு வரணும்னா என்ன பண்ணுறதுன்னா, நிச்சயமாக கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் படிப்பறிவில்லாத பெற்றோர்களுடைய குழந்தைகளும் நல்லா வரலாங்க. அவங்க வந்து படித்த ஒரு பர்சன் கிட்ட இந்த சொல்லி கொடுக்குற சொல்லி கேட்டு அவங்க நடத்தி கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னாலும் தமிழ் மட்டும்தான் தெரியும் ஆங்கிலம் தெரியாதுன்னும் போது ஆங்கில வார்த்தைகளை தமிழில் எழுதி வச்சுட்டு அம்மா சொன்னா பாப்பா ஆங்கிலம் தெரிஞ்சிடுங்க. அந்த மாதிரி பல மெத்தடை என் கூட வரும்போது அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேங்க. அதனால இல்லை இப்போ ஒரு கிராமத்துக்கு போய் நம்ம செய்கிறோம்னாவே ஒரு அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டால்
நான் கிராமத்துக்கு போய் சொல்லி தரேன்னா அங்க படிச்ச பொண்ணுங்களுக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்தா ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு குழந்தைக்கு 5 நிமிஷம் சொல்லி கொடுத்து மிகப்பெரிய அளவுல அந்த குழந்தைங்களை எல்லாம் நல்லா கொண்டுடலாங்க. ஆனா அதுக்கு ஏற்ற வயது 3 மாதம். என்ன குழந்தைக்கு அம்மான்னு கூட நினைச்சுக்கும், நான் அவங்கள என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், இல்ல அத்தை பாட்டி என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். நம்ம அந்த மாதிரி ஒரு அன்பா அவங்க கிட்ட சொல்லி கொடுக்கும் போது புது புது விஷயங்களை பார்க்கறதுக்கு குழந்தைங்க ரொம்ப ஆசையா இருப்பாங்க. அதனால புது புது விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கறது போது நம்ம மேல அன்பு தன்னால வரும். சோ அம்மாவுக்கும் பாப்பாக்கும் ரொம்ப க்ளோஸ்னஸ் இதனால வருதுங்க. அதனால அதுக்கப்புறம் அப்பா கூட்டிட்டு போறாங்க. அடுத்த கேள்வி நீங்க அப்படி கேட்பீங்க எனக்கு தெரியும். அதனால அப்பா அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி இதுக்கு அடுத்து எப்படி சொல்லி தர்றதுன்றதாலும் நான் சொல்லி தரேங்க. ஸ்கூலுக்கு போனாலும் அந்த பாடத்திட்டத்தை எப்படி ஈஸி பண்ணிக்கலாம் அப்படி எல்லாமும் என்ன கேட்டுக்கலாம். என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நிச்சயமா நான் பதில் சொல்லுவேங்க. அவங்களுக்கு தொடர்ந்து தொடர்பு வைத்து அவங்க பேசினாங்கன்னா நிச்சயமா நான் உதவி செய்வேன். ஒரு மழலை கல்வி பயிற்சி நிபுணரா மழலை ஒரு 3 மாசத்துலயே குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்க முடியும்? அதுவும் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே போறோம், டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறதுன்றது ரொம்ப அவசியமே இல்லை. ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை வந்து ஒரு பெரிய ஸ்காலரா உருவாக முடியும் வீட்டில் இருந்தபடியே அப்படிங்கிறத நீங்க ரொம்ப விரிவா, அதுவும் ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து எங்க நேயர்களோட பகிர்ந்துக்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பிறந்த 3 மாசத்துலேருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க காலை மலரில் கலந்துக்கிட்டு உங்க பார்வைகள் முழுவதையும் நீங்க எங்களோட பகிர்ந்துறதுக்கு ரொம்ப நன்றி. ஜெயா டிவி நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஸ்ரீவித்யா, நமது சிறப்பு தொகுப்பாளர் தொகுத்து வாங்கிட்டு இருக்கிற அந்த சிறப்பு காலை மலரில் இன்னும் பல புதிய பகுதிகள் இருக்கு, பல்வேறு சிறப்புகள் இருக்கு. தொடரப்போவது நமது சிறப்பு தொகுப்பாளர். உங்க